ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். விசுவாவசு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த கிரகங்கள் வார ராசி பலனை நம்ம சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கார், அதுதான் முதல்ல முக்கியம். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கார், ஸ்தான பலம் இல்லை. இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. 10ஆம் இடம், 2ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்ப்பதால் மிக மிக சிறப்பு. இது நாள் வரைக்கும் 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது 4ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். அர்த்தாஷ்டம சனி வந்து விட்டது. அப்போ அர்த்தாஷ்டம சனி சந்திரனுக்கு 4இல் சனி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பூங்க மனம் வைத்தருள்வா, சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகுங்க. மற்றபடி இந்த 4ல் சனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலோடு இருக்காதீங்க. ஏன்னு சொன்னால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. அதே நேரத்தில் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, 10ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறாரு. அதிகமாக உழைக்க வேண்டி இருந்தாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை. உழைத்ததற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ தொழிலில் நீங்கள் இன்வால்மெண்ட்டோடு இருந்து நல்லா அதிகப்படியான உழைத்தாலும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணாலும் எந்த துறையில் முயற்சி பண்ணீங்களோ அந்த துறையே கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம். சிறப்பாக அமையும். இந்த 4ஆம் இடத்துல சனி இருந்து 10ஆம் இடத்தை பார்க்காருன்னா தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். குரு பார்வை லாபத்தை கொடுத்துவிடும். தொழிலில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். பட் இருந்தாலும் முடிவில் அதிகப்படியான வருமானம் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். நல்ல வருமானம், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் இடம் குடும்பம் மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்க போவதால் இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனிங்கிற ஒரு மன உளைச்சல் வேண்டாம், சங்கடம் வேண்டாம். மற்றபடி 4ஆம் இடத்துல ராகு இருக்குது, புதன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது, சனி இருக்குது, பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் வரார். இப்போ 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகஸ்தானம். சுகம் கெடுகிறது. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். கடகண்ணி வாடகை விட்டுருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷட்ரு போயிடுச்சு, டோர் போயிடுது, ஃப்ளோர் போயிடுச்சு, இதெல்லாம் மாற்றி கொடுங்கன்னு கேட்பாங்க. அதை மாற்றி தரணும்.
மற்றபடி 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க மாட்டார்கள், பகை உணர்ச்சியோடு இருப்பார்கள். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நடக்குதோ இல்லையோ வண்டி போய் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை, மன உளைச்சல் ஏற்படும். இதில் 9 சூரியன் உச்ச நிலையில் 5ல் இருப்பதால் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் ஏறி உச்சநிலையில் இருப்பதால் தந்தையால் யோக பாக்கியங்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். மற்றபடி உங்கள் தந்தைக்கு இப்பொழுது நேரம் சிறப்பாக இருக்கிறது. அவர் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அவருடைய பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சி, அவருக்கு பேர் புகழ் சமூகத்தில் அந்தஸ்து உயரப்போகிறது. அவரால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு சுக்கிரன் நாளில் உச்சநிலை, பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை. ஆதலால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான நேரம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இது சித்திரை மாதமாக இருக்கிறதால வெயில் காலம். ஆதலால் பெயிண்டர்ஸு, இன்டீரியர் டெக்கரேஷன், வீட்டை அலங்காரம் செய்பவர்கள், ஆர்டிஸ்ட்டு, ஒப்பனை கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். சனி பகவான் ராசியை பார்க்குறார். டென்ஷன், பரபரப்பு, மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க. ஆனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், சுபீட்சமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இருந்தாலும் சனி 4ஆம் இடத்தில் இருப்பதாலும், சனி ராசியை பார்ப்பதாலும் உங்களுக்கு ஒரு டென்ஷன், பரபரப்பு, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கக்கூடிய நிலை. மற்றபடி 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உங்களுடைய பிள்ளைகளோ பெண்களோ அல்லது உங்கள் உறவினர்களோ யாராவது வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் நீங்களோ உங்கள் மனைவியோ வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி செவ்வாயுடைய வீட்டை குரு பார்க்குறதால வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. பிள்ளைகளை கல்வி செலவுக்காக இருக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான நேரம், காலம். ஆனாலும் இந்த செவ்வாய் உங்களுக்கு நீச்சம் அடைவதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. மற்றபடி ரியல் எஸ்டேட் துறை, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். ஒரு ஸ்பீடு, வழக்கமான ஒரு ஸ்பீடு இருக்காது. செவ்வாய் நீச்சம் அழிஞ்சிட்டார். ஏதோ ஒரு தொழில் அமைகிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அது ஒன்றும் பெருசாக குதிர்பாடு ஆகாது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த வாரம் டென்ஷன் இல்லாத ஒரு வாரம். பிள்ளைகளால் பெருமிதம் உண்டு. சந்தோஷமான ஒரு வாரம். வரவை மிஞ்சி செலவு இருக்காது. வரவு தான் அதிகமாக இருக்கும். அப்போ பேங்க் பேலன்ஸ் உயரப்போகிறது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை இருக்க போகிறது. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க